بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நாட்களாக ஒரு அரசியல் புரோக்கர் ஒருவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது குறித்து தான் இப்போ பெரிய அளவுக்கு வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் புரோக்கர் என்று சொன்ன உடனேயுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவர் சுப்பிரமணிய சுவாமி தான் அப்படின்றத. ஏன்னா அவருடைய பேரே அப்படி தான். காரணம் என்னென்னா, அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது. யார் எதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நல்ல முறையில் அவரை கவனிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கட்சிக்கு ஆதரவாக அல்லது நிலைப்பாடுகள் இப்படிலாம் பேசுவார். திடீர்னு போய் ராஜபக்சேவோட கட்டி பிடிச்சிட்டு நிற்பார். திடீர்னு கிட்ட அதுக்கு எதிராக பேசுவார். இது போன்று இவருடைய இதை பார்த்தீங்கன்னா, இவர் மாதத்துக்கு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு கட்சியோட மாதத்துக்கு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி இருந்தவர் கடைசியில் பாஜகவில் போய் அப்படியே சரணாகதி அடைஞ்சார். இப்படி இருக்கிற நிலையில் இப்போ பாஜகவில் இவருக்கு ஒரு இருக்க இடம் கொடுத்துருக்கிறதுனால இவர் இஷ்டத்துக்கு உளறி கொட்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதில் பாஜக சார்பாக இவர் கருத்து சொல்ல, பாஜகவினுடைய தலைவர்களே இது பாஜகவினுடைய கருத்து அல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. அது சூனாசாமின்னா அவர் அப்படி சுருக்கமாக அழைப்பாங்க, சுப்பிரமணிய சுவாமியினுடைய சொந்த கருத்து அப்படின்லாம் சொல்லி அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய தலைவர்களே, ஏன்னா தமிழகத்தினுடைய வலிமை மிக்க பாஜக கூட்டணி சிதறி சின்னாபின்னம் ஆகிறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணம். அது கூட்டணி ஏற்கனவே கொடிகட்டி பறக்குது. அந்த கொடிகட்டி பறக்கிற கூட்டணியினுடைய கம்பையை முறிச்சிட்டார் இவர். அந்த அளவுக்கு இருக்கிறது மொத்தம் 4 பேர், அதில் 2 பேரை கழட்டி விட்டாரு. இந்த இதில் ஸ்ரீரங்கம் தேர்தலில் பலத்தை நிரூபிச்சாங்களா இல்லையா? எல்லாம் சேர்ந்து சில ஆயிரங்கள் ஓட்டு எல்லா கூட்டணியும் சேர்ந்துன்னு அந்த மாதிரி இவர் அந்த கூட்டணிக்கு எதிராகவே பேசினார். கடைசியில் ஒவ்வொரு ஆளாக இவர் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு சொல்ல, இங்கே உள்ள தலைமை நிர்வாகிகளே, பாஜகவினுடைய தலைமை நிர்வாகிகளே, அவருக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு பாஜகவில் இருக்கிறதா என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போ இப்போ சமீபத்தில் இந்த அரசியல் புரோக்கர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பள்ளிவாசல்கள் குறித்து பேசுகின்றார். பள்ளிவாசல்கள் அனைத்தும் கட்டிடங்கள் தான், இந்த கட்டிடங்கள் எல்லாமே எந்த நேரத்திலும் இடிக்கக்கூடியது தான், அது இடிச்சா ஒன்றும் தப்பு இல்லை என்ற ரீதியிலையும், அதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளவோ விஷயங்களில் அந்த முஸ்லீம் அரசாங்கங்களே அந்த பணிகளை செய்யும் பொழுது, விரிவுபடுத்தும் பொழுது பல மசூதிகளை இடித்திருக்கின்றார்கள். அப்படின்னா அது கட்டடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆய்வு பண்ணி பயங்கரமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். முன்வைத்ததோடு மட்டுமல்லாம இது குறித்து யாருடனும் நான் விவாதிக்க தயார் என்று சொல்லி அவர் அறைகூவல் வேற விட்டிருக்கின்றார். இவருடைய அறைகூவலை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஏற்றுக்கொள்கின்றது. இவர் எப்படிப்பட்ட ஒரு மனநோயாளி, இவர் சொன்ன இந்த கருத்து எந்த அளவிற்கு கிறுக்குத்தனமான கருத்து என்பதை இவரிடத்தில் நிரூபித்து, இவர் ஒரு அரசியல் புரோக்கர் தான் என்பதையும், இவருக்கு என்று ஒரு கொள்கை கிடையாது என்பதையும், இவர் ஒரு மனநோயாளி என்பதையும் அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு நிரூபித்து இவரை பற்றிய விஷயங்களை அம்பலப்படுத்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தயாராக இருக்கின்றது என்று இவருக்கு நாம இவருடைய விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம். பாபர் மஸ்ஜிதை இடிச்சாங்கல்ல, இது குறித்து விஷயத்தை எல்லாம் நிலைநாட்டுறதுக்காகத்தான் இதை சொல்றாரு. பள்ளிவாசல் எல்லாம் கட்டடங்கள் தான், எப்ப வேணாலும் இடிக்கலாம் அப்படின்னு. கட்டடம்ன்றதா மேட்ரு, செங்கல்லையும் சிமெண்டையும் போட்டு கட்டி வச்சிருக்காங்கன்றதா மேட்ரு, அது யாருடைய இடம் என்பதுதான் மேட்ரு. அது உரிமை பிரச்சனை. ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு வீடு கட்டி இருக்கிறார் என்றால் அது வீடு கட்டடம் தான், செங்கல்லும் சிமெண்ட்டும் சேர்ந்த காங்கிரீட் தான். அது இடிச்சா இடியத்தான் செய்யும், மேற்கொண்டு எழுப்பி கட்டுனா கட்டத்தான் முடியும். அதனால எவன் வேணாலும் இடிச்சுட்டு போயிருவியா? எல்லாம் கட்டடம் தான்ப்பா, பள்ளிவாசல் எல்லாம் கட்டடம் தான். ஆனால் இறைவனுக்காக என்று வக்ஃபு செய்யப்பட்டு அது இறை ஆலயம் என்றால் இறைவனை தொழக்கூடிய இடம் யாருடைய இடம்? அதுக்கு நேரடியாக அல்லாஹ்வே சொந்தக்காரன் நம்ம சொல்லல. அல்லாஹ்வுடைய சொந்தமாக பள்ளியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பேர்ல தான் உரிமையாக இருக்கும். அந்த அடிப்படையில் பாபர் பள்ளி என்பது இறை ஆலயம் என்றாலும் முஸ்லிம்களுடைய சொத்தா இல்லையா?
இதுதான் இங்க கேள்வி. இந்த அதிமேதாவி என்ன சொல்றாரு? அது வெறும் கட்டடம் தானே. சரி, வெறும் கட்டடம் தான் வச்சுக்கிறோம், அது வெறும் கட்டடம் தான். ஆனால் அது முஸ்லிம்களுடைய இடம், முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் என்பதுதான் நீங்க பேச்சு. சரி, அப்ப இதே மாதிரியே வச்சுக்கிறோமா? எல்லாமே கட்டடம் தானே, இடிஞ்சா இடியக்கூடியது தானே. அப்ப சுப்பிரமணிய சுவாமியினுடைய வீடு இருக்குல்ல, சோழம் வந்தான்ல, அது கட்டடமா இல்லையா? இடிச்சா இடியுமா இல்லையா? வெறும் கட்டடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு புல்டோசரை வச்சு வேணா இடிச்சா ஒத்துக்குருவாரா? இது ஏன் இடம் சொல்லுவியா இல்லையா? அதைத்தான் நாங்க சொல்றோம். இது எங்க இடம்? பள்ளிவாசல்கள் எங்களுக்கு சொந்தமான இடம், முஸ்லிமுடைய இடம் என்று சொல்கின்றோம். அதே மாதிரி இதே மாதிரியான வாதத்தை எல்லாத்திலையும் வைக்கலாமா இல்லையா? கோயிலும் தான் கட்டடம்.